மேலே சொல்லுங்கள். இல்லை சார், ஒரு சீன் தான் முடிச்சிருக்கேன். இனிமேல் தான் சார் ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ஏன்பா ஏற்கனவே உனக்கு 10 நாள் டைம் கொடுத்தேனேப்பா நான், முடிச்சிருக்கலாமே. நீ சொன்ன கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதனால தான் உனக்கு ஆஃபீஸும் போட்டு கொடுத்தேன். இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணாமல் இருக்கியே. சார், இன்னொரு 4 days டைம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவேன் சார். அப்போ என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம படத்தில் கதையை கொஞ்சம் குறைச்சி சதையை கொஞ்சம் நிறைச்சோம்னா நல்லாயிருக்கும். புரியலையே சார். அதான்ப்பா, படத்தில் கொஞ்சம் கிளாமர், அப்போ தான் வயசு பசங்க தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. அசுரன், கர்ணன், டாக்டர், இந்த படம்லாம் ஹிட் படம் தானே சார். இதில் எங்கே சார் கிளாமர் இருந்தது? நம்ம சொல்கிற கதை நல்லா இருந்தால் போதும் சார், எந்த படமும் ஓடும் சார். உன் கதையில் அந்தளவு கான்ஃபிடென்ட் இருக்கா? ஆமாம் சார். சரி, இப்போவும் நான் உன்னை நம்புகிறேன்ப்பா. ஒரு 3 நாள் டைம், ஃபுல் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணு. இல்லை அப்படின்னா நீ வேற ப்ரொடியூசரை பார்த்துக்கோ. சார், முடிச்சிருவேன் சார். ரைட், ஓகே. சரிங்க சார், வரேன் சார். தம்பி சார். ஞாபகம் வச்சுக்கோ, படம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார்.